ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 18 கேரட் கோல்டு வந்து அதோட கால்குலேஷன் வீடியோ தான். சாரி, ரொம்ப லேட் ஆகிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு. முதல்ல வந்து 18 கேரட் கோல்டு வந்து எங்கே கிடைக்கும், எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்ற விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோவில் வந்து அது கூட கேட்டிருந்தீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அடகு கடையில் நகைலாம் விற்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அடகு கடை அதாவது 2 கடை இருக்கும். நீங்கள் பக்கத்தில் சின்ன சின்னதாக சேட்டு கடைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த கடையில் வந்து நகையுமே அடகு வைப்பாங்க, நகை வந்து வாங்கவும் செய்யலாம். ஆனால் வந்து ரொம்ப நிறையா கலெக்ஷன்லாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இன்னொன்று வந்து அடகு கடைன்னு சொல்லிட்டு வெறும் அடகு வைக்க கொள்ள மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கேயுமே நமக்கு காயின் கிடைக்கும். பழைய நகைங்களெல்லாம் அடகு வச்சுட்டு திருப்ப முடியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விட்டுருவாங்க பார்த்தீங்களா முழுகிறதுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட போய் நம்ம சொல்லி வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் பொருளையும், அதாவது கோல்டு தான் ஆனால் செகண்ட் ஹேண்ட்லேயும் நம்மளால் வாங்க முடியும். ஆனால் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இல்லாமல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் வந்து பர்சனலாக நான் போய் வாங்கி பார்த்தது கிடையாது. அதனால் எனக்கு என்னோடய அனுபவம்னு சொல்லி அதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் நான் பக்கத்தில் சேட்டு கடைகளில் வந்து சின்ன சின்ன நகைங்க வாங்கியிருக்கிறேன். ஸோ 1 கிராம் இயரிங் வாங்கியிருக்கேன், அப்புறம் ரிங்கு வாங்கியிருக்கேன், அப்புறம் 4 கிராமில் பார்த்திங்கன்னா 2 வாட்டி செயின் வாங்கியிருக்கேன். அதில் ஒரு வாட்டியாக வாங்கினது தான் இப்போ நான் உங்ககிட்ட வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன் இந்த செயின். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 18 கேரட் வந்து வேறு எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கடைங்க இருக்குது பார்த்தீங்களா. இப்போது ஜிஆர்டி, ஸ்ரீகுமரன், அப்புறம் தங்கமயில், லலிதா அங்கெல்லாம் சரவணா எலெக்ட்டு, அங்கெல்லாம் வந்து 18 கேரட் கோல்டு இருக்கும். ஆனால் நமக்கு ப்ளைன் கோல்டாக கிடைக்காது. எப்படி கிடைக்கும் அப்படின்னா, டைமண்ட் பார்த்தீங்கன்னா டைமண்டில் தான் கிடைக்கும். 18 கேரட் கோல்டில் டைமண்ட் வச்சா மாதிரி. இதை தவிர்த்து நம்ம வந்து ப்ளைன் 18 கேரட் கோல்டாக வாங்கணும் அப்படின்னா, சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், திருவான்மியூரில் மகாலட்சுமி கோல்ட் அண்ட் டைமண்ட் சொல்லிட்டு ஒரு ஷாப்பு. அங்கே வந்து 18 கேரட்டுமே இருக்குது, 916மே இருக்குது. அங்கேயும் போயிட்டு நான் வந்து தனிப்பட்ட விதத்தில் வாங்கினது கிடையாது. அதனால் அங்கே வந்து வேஸ்டேஜ் பற்றி எனக்கு எதுவும் தெரியல. இன்னொரு ஷாப் எங்கே 18 கேரட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா வர்ஷா ஜுவல்லர்ஸில் வந்து 916மே இருக்குது, 18 கேரட்டுமே இருக்குது. ஆனால் 916க்கு என்ன வேஸ்டேஜோ அதே வேஸ்டேஜ் தான் வந்து 18 கேரட்டுக்குமே போடுறாங்க. எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். வர்ஷா ஜுவல்லர்ஸில் வந்து ரொம்ப மினிமம் வேஸ்டேஜ் தான். எந்த ஜுவல் எடுத்திங்கனாலுமே 7க்குள்ளேயே வந்து வேஸ்டேஜ் வந்துடும். ஸோ நம்ம ப்ரேஸ்லெட்டு, ஆரமு, நெக்லஸ்ஸு, அப்புறம் ரிங்ஸு, இயர்ரிங்ஸு, ப்ரேஸ்லெட்டு, இந்த மாதிரி எது பார்த்தாலுமே நமக்கு வந்து 7க்குள்ளேயே வந்துடும். நீங்கள் தாலி செயின்லாம் வாங்குறீங்க, ப்ளைன் செயினாக வாங்குறீங்க அப்படின்னா 1.5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். முகப்பு வச்சா மாதிரிலாம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 3.5, 4.5, 5.5ன்னு அந்த மாதிரி வரும் தாலி செயின்கெல்லாம். சரிங்களா? அதே மாதிரி தான் 18 கேரட்டுக்குமே சேம் அதே வேஸ்டேஜ் தான். நீங்கள் 18 கேரட்டில் செயின் வாங்கினாலும் சரி, ரிங்ஸ் வாங்கினாலும் சரி, இல்லை ஆரம், நெக்லஸ்ஸு, ப்ரேஸ்லெட்டு, பேங்கிள்ஸ் எது வாங்கினாலும் சரி, எல்லாமே ஆன்டிக் ஜுவல்லர்ஸ் உட்பட வந்து எல்லாமே வந்து 7%க்குள்ளேயே வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். நான் வந்து வர்ஷா ஜுவல்லர்ஸில் ஆல்ரெடி நிறையா வாங்கியிருக்கேன். என்னோடய தாலி செயினுமே நான் அங்கே தான் வாங்கினேன். அப்புறம் இயரிங் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து இப்போ வந்து 18 கேரட் கோல்டுமே வாங்கியிருக்கேன். வர்ஷா ஜுவல்லர்ஸில் வந்து 18 கேரட் கோல்டுலேயுமே வந்து 916 மாதிரி நமக்கு ஆல்மார்க்கு 6 டிஜிட் நம்பரு, அப்புறம் அந்த வர்ஷா ஜுவல்லர்ஸோட கடை நேம், சீலு எல்லாமே வந்து 18 கேரட் கோல்டுலேயுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் இப்போ வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன் இந்த கோல்டு வந்து நான் என்ன ரேட்டுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நான் பில்லு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த செயின் வந்து நான் 2024 ஒரு ஜூலை மாதம் போல் தான் வாங்கியிருந்தேன். அப்போ இருந்த கோல்டு ரேட்டுக்கு 916 ரேட்டை தான் பக்கத்தில் நம்ம அடகு கடையில், அதை சேட்டு கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா ஆர்டினரி கோல்டுக்கு 916 ரேட்டை தான் போட்டு சேல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்தா 916 ரேட்டு வந்து 7000 சில்லற இருந்தது. அந்த அமௌண்ட்டை தான் நான் கொடுத்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ஒரு 700 என்னவோ லெஸ் பண்ணாங்க. ரவுண்டாக வந்து 27,000 கொடுத்து நான் வந்து இந்த 4 கிராம் ஆர்டினரி கோல்டு, அதாவது 18 கேரட் கோல்டு வந்து வாங்கியிருந்தேன். இப்போ நான் சேல் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் சேல் பண்ண போனப்போ வந்து இருந்த 18 கேரட் ரேட்டு வந்து 13,400. ஸோ 916 ரேட்டு வந்து 14,000க்கு மேலே இருந்தது. ஆர்டினரி கோல்டு வந்து 13,400 இருந்தது.
இப்போ நான் உங்களுக்கு நோட்டில் தனியாக கால்குலேஷன் போட்டு வச்சு காட்டுறேன், பில்லுமே காட்டுறேன் எவ்வளோ போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்ககிட்ட பில்லு ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையுமே சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, 18 கேரட் கோல்டு வந்து நமக்கு லாபமா, அது எப்படி சேல் பண்ணுறாங்க, நமக்கு சேல் பண்ணும்போது எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் 2 வாட்டி வந்து நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வாங்கிட்டு நான் மாற்றிருக்கேன். அந்த ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன். 916 மாதிரியே தான் 18 கேரட்டுமே. நம்ம வாங்குறப்போ வந்து அதான் நல்ல ஒரு கடையை நம்ம தேர்ந்தெடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நஷ்டம் இல்லாமல் வாங்கலாம். ஸோ பக்கத்தில் ஒரு சேட்டு கடையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஆர்டினரி கோல்டுக்கு 916 ரேட்டு தான் போட்டு நமக்கு சேல் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப நஷ்டம். பட் காலம் கடந்து இப்போ என்ன மாதிரி ஒரு 2 வருஷம் கழித்து சேல் பண்ணுறீங்கன்னா, நம்ம அதில் அமௌண்ட் எடுத்துடலாம். நம்ம கொடுத்து வாங்கின அமௌண்ட்டுக்கு மேலேயே நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இருந்துமே இன்னும் லாபத்தில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, சேல் பண்ணும்போது இன்னும் அதிக லாபத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் தேர்ந்தெடுக்கிற கடை வந்து ஒரு நல்ல கடையாக இருக்கா அப்படின்றத நீங்கள் தான் ஒன்றுக்கு ஒரு 10 வாட்டி யோசிச்சுக்கோங்க. தைரியமாக வந்து 18 கேரட்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆல்ரெடி என்னோடய சேனலில் 18 கேரட் கோல்டை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வேணும்னா இந்த வீடியோ கீழேயும் நான் லிங்க்கு கொடுக்குறேன். பார்க்காதவங்க வந்து போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த கோல்டு வந்து நான் சேல் பண்ணுறப்போ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போச்சு அப்படின்ற விஷயத்தை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட பில்லில் ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதே தான் வந்து நான் மேலே எழுதியிருக்கேன். நான் வாங்கினப்போ வந்து அந்த கோல்டு 4.80 மில்லி இருந்தது. ஸோ அப்போ வந்து 916 ரேட்டு வந்து 6,815 ரூபா. நான் வந்து 2024 தான் வாங்கியிருந்தேன். ஒரு ஜூலை மந்த்து வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து 27,700 வந்தது. ஸோ எனக்கு அந்த 700 மட்டும் லெஸ் பண்ணி ரவுண்டாக வந்து 27,000 என்கிட்ட இருந்து வாங்கினாங்க. நான் 27,000 தான் வந்து அந்த 4 கிராமும் 80 மில்லி கோல்டும் வாங்கியிருந்தேன். ஆனால் நான் சேல் பண்ண போனப்போ வந்து அது வெயிட் செக் பண்ணப்போ 4.100 மில்லிகிராம்ஸ் இருந்தது. வர்ஷா ஜுவல்லர்ஸில் வந்து ஓல்டு கோல்டெல்லாம் வந்து உருக்க மாட்டாங்க. ஆனால் ஹீட் பண்ணி அழுக்கு மட்டும் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வெயிட்டு போட்டு அப்படியே எடுத்துப்பாங்க அந்த வெயிட்டு. அதே மாதிரி தான் நான் வாங்கினப்போ இருந்த வெயிட் வந்து 4.80 மில்லி. ஆனால் எனக்கு போனப்போ வர்ஷா ஜுவல்லர்ஸில் வெயிட் போட்டப்போ 4.100 மில்லிகிராம்ஸ் காமிச்சிது. அப்புறம் அதை ஹீட் பண்ணி அது வாஷ் பண்ணதுக்கப்புறம் வெயிட் போட்டு எனக்கு வந்து எவ்வளோக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 4.20 மில்லிகிராம்ஸ்க்கு எடுத்துக்கிட்டாங்க. அதாவது 4.020 மில்லிகிராம்ஸ் அந்த வெயிட்டுக்கு தான் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ டோட்டலாக வந்து எனக்கு 60 மில்லிகிராம்ஸ் வந்து லெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. எவ்வளோக்கு போச்சு அப்படின்னா 53,000 சில்லற சம்திங் போச்சு. நான் உங்ககிட்ட பில்லுமே காமிச்சிருக்கேன். ஸோ எவ்வளோக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அமௌண்ட்டுக்கு தான் போச்சு. நீங்களே பாருங்கள், நான் வாங்கினப்போ 27,000 வாங்கினேன். அதுவுமே நிறைய நஷ்டத்தில் தான் வாங்கியிருந்தேன். இருந்துமே அதை ஒரு 1.5-2 வருஷம் கழித்து சேல் பண்ணுறப்போ வந்து எனக்கு 53,000 போயிருந்தது. ஸோ வெளியில் தெரியுது பாருங்கள், 53,868 வந்து அதை நான் சேல் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து 18 கேரட் ரேட் வந்து நல்லாவே ஏறி இருந்தது. 13,400 இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 11,000 சில்லற கிட்ட. பட் நான் சேல் பண்ணுறப்போ வந்து 13,400 இருந்தது. 916 மாதிரியே தான் 18 கேரட்டுமே. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம 18 கேரட்லேயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஜுவல்ஸ்லையாவது நம்ம 18 கேரட் கோல்டாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணலாம். நமக்கு கொஞ்சம் லைஃப்பும் வரும். நம்ம சேல் பண்ணுறப்போ லாபத்தையும் பார்க்கலாம். தேங்க்ஸ்.